நம்ம தமிழ்நாட்டுல இப்ப புதுசா ஃபைனல் வோட்டர் லிஸ்ட் விட்டுட்டாங்க. நேத்து, முந்தாநேத்து அந்த மாரி டைம்ல. நீங்க எப்படி போயிட்டு டைரக்ட்டா செக் பண்றது? அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். உங்க பெயர் இருக்கா? இல்லையான்றத கரெக்ட்டா நீங்க செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சட்டமன்ற தேர்தல்ல இப்ப வரப்போற தேர்தல்ல உங்களால ஓட்டு போட முடியாது. இது வந்து ஒரு சிலர் வந்து நம்ம ஊருக்கு, நம்ம பஞ்சாயத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் செக் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கும், இந்த வீடியோல வந்து எப்படி டவுன்லோட் பண்றது பிடிஎஃப் மொத்தமும், ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்கறது அப்படின்றதும் சொல்லியிருக்கேன். இல்லப்பா என்னால அதெல்லாம் பார்க்க முடியாது. எனக்கு மட்டும் வேணும் தனிப்பட்ட முறையில நான் பார்த்துக்கிறேன்றவங்களுக்கும், இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். எப்படி டவுன்லோட் பண்றது? பேர் இருக்கா இல்லையான்றது செக் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா காட்டும். அத பார்த்து நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க குரோம ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில வோட்டர்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, வோட்டர்ஸ் அப்படின்றத டைப் பண்ணோனே இந்த மாரி தான் வரும். இதில வோட்டர்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு சில செகண்ட் லோட் ஆயிட்டு உள்ள வரும். சரிங்களா? ஏன்னா நெறைய பேரு செக் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுவாங்க. அதனால லோட் ஆகும் ஒரு சில செகண்டு. வந்த உடனே இந்த மாரி தான் காட்டும். சரிங்களா? இதில 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. லாகின், சைன் அப் அப்படின்னுட்டு சரிங்களா? இது 2த்தையும் நானு தெளிவா சொல்லப்போறேன். லாகின் அப்படின்றது வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க வந்து டைரக்ட்டா உள்ள வர்றது. சரிங்களா? இந்த மாரி லாகின டச் பண்ணோனே இந்த மாரி டைரக்ட்டா உள்ள வந்து ரிஜிஸ்டர் நம்பரெல்லாம் போட்டு உள்ள போறது. சரிங்களா? சைன் அப் அப்படின்றது வந்து நாங்க ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணலப்பா அப்படின்றவங்க வந்து உள்ள வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு திரும்பவும் லாகின் பண்ணணும். அதுக்கு சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு உள்ள வாங்க. உள்ள வந்த உடனே கீழ பாருங்க என்டர் மொபைல் நம்பர்ன்ற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் தான். இமெயில் ஐடி வந்து ஆப்ஷன் தான். வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். கீழ இருக்க பச்சை கலர்ல இருக்கிற அந்த எழுத்த வந்து கேப்சாவ எடுத்து கீழ என்ட்ரி பண்ணிட்டு, கீழ பாருங்க கன்டின்யூ அப்படின்னு இருக்கா? அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உள்ள போகும். உள்ள போன உடனே நேம் கேட்கும். சரிங்களா? உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம் சரிங்களா? ஒரே நேமா இருந்துச்சுன்னா, அத வந்து ஃபர்ஸ்ட் நேமா குடுத்துக்கோங்க. 2 நேமா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம்ல குடுத்து ஓகே குடுத்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு குடுத்தீங்க பார்த்தீங்களா? மொபைல் நம்பர் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? அந்த ஓடிபி எடுத்து என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ப்ராசஸ் மொத்தமும் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் ஆயிடும். அடுத்து வந்து லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, அங்க ரிஜிஸ்டருக்கு ஒரு மொபைல் நம்பர் குடுத்தீங்க பார்த்தீங்களா? அத கரெக்ட்டா எடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இங்க டிக் பண்ணிக்கிற இடத்துல. இந்த கேப்சாவ எடுத்து அப்படியே கீழ அந்த பாக்ஸ்ல நிரப்பிட்டு, ரிக்வெஸ்ட் ஓடிபின்னு குடுங்க. சரிங்களா? குடுத்த உடனே ஒரு ஓடிபி வரும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு. சரிங்களா? இந்த நம்பருக்கு. வந்த உடனே இங்க பாருங்க எப்படி வரும்ன்றத நான் தெளிவா காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாரி தான் ஒரு ஓடிபி ஆப்ஷன் வரும். சரிங்களா? இதுல உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வர்ற ஓடிபிய கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிட்டு, வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்றத குடுத்துக்கோங்க. குடுத்த உடனே இங்க பாருங்க இந்த மாரி தான் உள்ள வந்துரும். சரிங்களா? இப்ப நாம வந்து நம்ம ஏரியாவுல, நம்ம பஞ்சாயத்துல இருக்கிற எல்லாருக்கும் எப்படி வோட்டர் லிஸ்ட்ட ஃபைனல் வோட்டர் லிஸ்ட்ல பெயர் இருக்கா இல்லையான்றத செக் பண்றதும், எப்படி நம்ம பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்றதுன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து தனிப்பட்ட நபரா வந்து எப்படி செக் பண்றதுன்றதும் சொல்றேன். இங்க பாருங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்த உடனே டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல்ன்னு இருக்கா? டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனே ஒரு சில செகண்ட் லோட் ஆயிட்டு இந்த மாரி தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? இதில பாருங்க ஸ்டேட்டு சரிங்களா? இயரு சரிங்களா? இதெல்லாம் கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிக்கணும். சரிங்களா? இங்க பாருங்க நானு உங்களுக்கு எப்படின்றத வந்து நான் தெளிவா சொல்லிர்றேன். இப்ப ஸ்டேட்டுன்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே எல்லா ஸ்டேட்டும் காட்டும். சரிங்களா? இந்த கேப்சாலாம் போட்டு அதுக்கப்புறமா டவுன்லோட் செலக்ட் பிடிஎஃப்ஸ்ன்றத வந்து நம்ம கிளிக் பண்ணா டவுன்லோட் ஆயிடும். நான் ஃபர்ஸ்ட்டு எப்படின்றத வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லியே காட்டிர்றேன் பாருங்க. தமிழ்நாடு ஸ்டேட்ட வந்து தமிழ்நாடுன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு வந்து இங்க பாருங்க இன்னும் டீட்டெயில் கேட்குது. சரிங்களா? இதில 2026 சரிங்களா? இயர் வந்து 2026 இங்க பாருங்க அதே செலக்ட் ஆயிட்டுருக்குது. சார் ஃபைனல் ரோல் 2026ன்னுட்டு. இப்போ வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்களோ, அந்த டிஸ்ட்ரிக்ட்ட வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்ட வந்து நானு செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாரி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எந்த அசெம்பிளி, ஏசி அப்படின்றத வந்து நீங்க கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே லாங்குவேஜ் தமிழ்ல வேணுமா, இங்கிலீஷ்ல வேணுமான்னு இருக்கு. தமிழ்ன்றதுனால நான் தமிழ்லே விட்டுருக்கேங்க பாருங்க. அத தொட்ட உடனே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வரும். தமிழே கம்ஃபர்டபுள் அதனால நான் தமிழே விட்டுட்டேன். இப்ப தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படியே டவுன்லோட் குடுத்தா டவுன்லோட் ஆகாது. கீழ பாருங்க அந்த கேப்சாவ எடுத்து என்ட்ரி பண்ணிட்டு, அதுக்கு கீழயும் ஒரு ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணணும். அப்பதான் வந்து டவுன்லோட் ஆகும். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த கேப்சாவ எடுத்து கரெக்ட்டா போட்டுக்கோங்க. தப்பா போட்டீங்கன்னா, உள்ள வராது. சரிங்களா? கரெக்ட்டா போட்டு, கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க செலக்ட் ஆல் பார்ட் நம்பர் அண்ட் பார்ட் நேம்னு இருக்கா? அதுக்கு மேல ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கா? சர்ச்ன்னுட்டு, அதில வந்து உங்களுடைய பஞ்சாயத்து நம்பர் இல்லன்னா, பார்ட் நேமு, பஞ்சாயத்து நேமு இல்லைன்னா உங்களுடைய ஊர் பேர போட்டீங்கன்னா வந்துரும். சரிங்களா? இப்ப பாருங்க நான் சிம்பிளா ஒரு ஊர் பேர போடுறேன். சரிங்களா? என்னுடைய பஞ்சாயத்தோட ஊர் பேர போடுறேன்.
போட்ட உடனே இங்கே பாருங்கள் வந்துடுச்சு சரிங்களா. இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட அப்புறம் தான் அந்த நீல கலரில் டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்ஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல் 1ன்னு ரெட் கலரில் வந்துருச்சா. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகிடும். இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த ஃபைலோட பிடிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்போ வந்து அப்லோடு பண்ணாங்க அப்படின்றத மொத்த டீட்டெயில் இதில் காட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் 2026 நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் திருத்தப்பட்ட ஆண்டு 2026 சரிங்களா. தகுதியேற்றப்பட்ட ஆண்டு வந்து 1/1/2026. அது கீழே பாருங்கள் 23/2/2026 அப்படின்றது இருக்குங்களா. அதை தான் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதுதான் வந்து இப்போ ரீசனாக வந்து உங்களுக்கு கொடுத்தது சரிங்களா. ரீசனாக அவங்க வந்து அப்லோடு பண்ணது. இதெல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது ரீசெண்டாக இப்போ வந்தது சரிங்களா. அது கீழே பாருங்கள் உங்களுடைய வரைபடம், அந்த ஊரோட வரைபடம், அந்த எந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் ஓட்டு போகிறீங்கன்றது எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து உங்களுடைய பெயர் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. எதில் இருக்குது இல்லை யார் யார் பெயர் இருக்குது. இது வந்து உங்களுடைய பஞ்சாயத்தில் இருக்கிற அங்கே ஓட்டு போகிறவங்க எல்லாருடைய பெயரும் இருக்கும் சரிங்களா. உங்களுடைய ஊரில் இருக்கிறவங்க எல்லாருடைய பெயரும் இருக்கும். இதை நீங்கள் இருக்கா இல்லையான்றது கரெக்டாக செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை நான் தனிப்பட்ட நபராக இருக்கேன்ப்பா, நான் சிங்கிளாக செக் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இது எப்படின்றத சொல்கிறேன். அப்படியே பேக் வந்துடுங்க சரிங்களா. பின்னாடி வந்துடுங்க. இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே பின்னாடி வந்துடுங்க. ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் அதுவும் நான் வந்து எப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். அதுவும் ஒரு சில செகண்ட் தான். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஹோம் பேஜ் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வாங்க, அப்படியே கீழே வாங்க. கீழே வந்த உடனே பாருங்கள் இங்கே காட்டுறேன் பாருங்கள், சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்டுன்னு இருக்கா. இப்போ டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான், இதை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் டிக் பண்ணதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே 3 ஆப்ஷன் கேட்கும் சரிங்களா. இந்த 3 ஆப்ஷனில் வந்து நீங்கள் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் உங்களுடைய சர்ச் பை எஃபிக்ஸ்னால் ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை சர்ச் பை டீட்டெயில்னு இருக்கா, உங்களுடைய டீட்டெயில் அசம்பிளி இதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரிஸ்க்காக கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போகுது. அதனால் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களன்னா சர்ச் பை மொபைல் நம்பர், அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. செகண்ட் ஆப்ஷனை விட தேர்ட் ஆப்ஷன் ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் சூப்பரானது சரிங்களா. மொபைல் நம்பரை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் டிக் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள். இப்போ மொபைல் நம்பரை வச்சு சர்ச் பை மொபைல் நம்பராக இங்கே பாருங்கள். அதை டச் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு அந்த கேப்சாவை எடுத்து கீழே அப்படியே என்ட்ரி பண்ணிவிட்டு சென்டு ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்களன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் சரிங்களா. பாருங்கள் மொத்தமாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதில் போட்டு சென்டு ஓடிபின்றதை கிளிக் பண்ணோன்னே ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து கீழே என்ட்ரி பண்ணிட்டீங்களன்னா உங்களுக்கு என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச்சுன்னு கொடுத்தா வந்து மொபைல் நம்பர் ரிஜிஸ்டராக இருந்துச்சுன்னா, ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்களன்னா உங்களுக்கு வந்து காட்டிடும். சரிப்பா எனக்கு இந்த மொபைல் நம்பர் எல்லாம் ரிஜிஸ்டரில் இல்லை, நான் எப்படியப்பா ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு செக் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் செகண்ட் ஆப்ஷனை வச்சு சர்ச் பண்ணால் ரொம்ப ரொம்ப உள்ளே போகுது. அதனால் இது வந்து ரொம்ப ரிஸ்க்காக தோணும். இப்போ சர்ச் பை எபிக்ஸ் ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டேட்டை வந்து கரெக்டாக லாங்குவேஜை கரெக்டாக தமிழ்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டை வந்து தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து எஃபிக்ஸ் நம்பரை போட்டுக்கிறேன், அதாச்சும் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள் நான் கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டேன் சரிங்களா. என்ட்ரி பண்ணிவிட்டு அந்த கேப்சாவை எடுத்து கரெக்டாக போடுங்க, தப்பாக போடாதீங்க. கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச்சுன்னு கொடுங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் நான் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிறேன். நீங்கள் தப்பாக என்ட்ரி பண்ணிங்களா அது தப்பாக தான் வரும். நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க, தவறில்லாத. கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேரெல்லாம் இருக்கான்றதை வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஒருத்தர் தான். இங்கே பாருங்கள் நான் என்ட்ரி பண்ணிவிட்டு வந்து இப்போ சர்ச்சுன்றதை கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். சர்ச் ரிசல்ட் 1ன்னு இருக்குது, அது கீழே பாருங்கள் சீரியல் நம்பரு, எஃபிக்ஸ் நம்பரு, ஓட்டர் ஐடி நம்பரு, நேமு, ஏஜி, அப்பா பெயர், இந்த மாதிரி மொத்த டீட்டெயிலும் நீங்கள் எந்த அசம்பிளி எந்த பார்ட் நேமு அப்படின்னு மொத்த டீட்டெயிலும் வந்துடும் சரிங்களா. இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து பெயர் இருக்குன்றது அர்த்தம் சரிங்களா. இதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஈஸியாக நீங்கள் வந்து சட்டமன்ற அடுத்து வர்ற தேர்தல், இப்போ வர்ற தேர்தலில் வந்து ஓட்டு போட முடியும். இவ்வளோ தான். இதுக்காக நீங்கள் வந்து தலையை வந்து பிச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பேர் டென்ஷனில் இருப்பாங்க பெயர் இருக்கா இல்லையான்றதை. இந்த மாதிரி சிம்பிளான முறையில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.